ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம இந்த 7 டாபிக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 7 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். கோடிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற நீங்கள் கோடிங் ரொம்ப ஈஸி தான் அப்படின்றது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தோன்னே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறீங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் மெயின் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் மெம்பர்ஸை, மெத்தட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, மெம்பர்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் மெம்பர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இது நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டை பைத்தான் லாங்குவேஜில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரியல் டைம் அப்ளிகேஷனோட ரொம்ப இன்வால்வ் ஆன ஒரு கான்செப்ட். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, கேம் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது ரியல் டைமோட மிங்கிளான ஒரு கான்செப்ட். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா reusability, easier maintenance, improved readability, abstraction, encapsulation, polymorphism, inheritance அப்படி நிறைய டாபிக் பெனிஃபிட்ஸும் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை பைத்தானில் நம்ம எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ். கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்ன்ற கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். கிளாஸ்க்கு நியர்பை கிளாஸோட நேம் கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணி கோலன் கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுத்தோடனே நம்மளுக்கு இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணோம். அந்த இன்டென்டேஷனுக்கு அப்புறம் நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேரியபிள், மெத்தட்ஸு, கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், ப்ரைவேட் அண்ட் டேட்டா மெம்பர்ஸ்லாம் இருக்கும். ரைட், இதை எல்லாமே நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அப்கமிங் டாபிக்ஸ். ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் இது தான். ஆப்ஜெக்டோட நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் ஃபங்க்ஷனாக நம்ம கால் பண்ணுறோம். கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு கிளாஸ் நேம் மட்டும்தான் கொடுப்போம். பட் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸோட நேம் சாம்பிள், கோலன் கொடுத்தாச்சு, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸோட நேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் எஸ்ன்ற ஆப்ஜெக்டில் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இப்போ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெம்பர்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு டாட், இதுதான் மெயின், டாட் கொடுத்துட்டு வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணணும். மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெத்தட் நேம் மென்ஷன் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே காமனாக மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். வேரியபிளாக இருந்தால் வேரியபிள், மெம்பர்ஸாக இருந்தால் மெம்பரோட நேம். ஸோ மெம்பர்ன்றப்போ அது ஃபங்க்ஷன்றப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நம்ம பைத்தானில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் நம்ம ஆல்ரெடி தெரியும். கோலன் கொடுத்தோடனே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எஸ், நம்மளோட ஆப்ஜெக்ட் எஸ் டாட்டு எக்ஸ்ன்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் எஸ் டாட் ஒய்ன்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். ரெண்டையுமே ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இப்படி தான் ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்க வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் மெத்தட்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஒரு ஃபங்க்ஷன். கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே இருக்க கான்செப்ட். நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். என்னோடய கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்டு, நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. கிளாஸ்க்கு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்னோடய மெத்தடோட நேம் ப்ராசஸ். ஸோ செல்ஃப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும்.
நம்ம எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் இருக்கும். பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் செல்ஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக மெத்தட்ஸ்க்கு வந்து க்ரியேட் ஆயிரும். அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இங்கே நான் என்னோடய வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சம்ன்ற வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணிவிட்டு ஆவரேஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னோடய ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டோம். ஆப்ஜெக்டை வச்சு மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்னோடய ரிசல்ட் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமா, கிளாஸோட நேம் கொடுத்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கிளாஸில் ஒரு வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள்ஸ் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணணும் இல்லை, இது பில்டின்னா அதுவே வந்து க்ரியேட் ஆயிரும். இந்த மெத்தட் எப்படி க்ரியேட் ஆகும்னா டெஃப் __ init __ அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே மெத்தட்ஸில் செல்ஃப் தான் இருக்கும். ஆர்குமெண்ட் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த ஆர்குமெண்ட் வந்து வேரி ஆகும். நீங்கள் வித்தவுட் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வித் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 ஆர்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமா செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளாஸ் சாம்பிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. என்னோட கிளாஸ் க்ரியேஷனில் 10ன்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். இனிட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோட க்ரியேட் ஆகிரும். 10ன்றப்போ அதோட நம் வேரியபிளாக அசைன் ஆகிட்டு அதோட வேல்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து இனிட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இதோட நேம் தான் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்போசிட் தான். இதுவும் இனிட் மெத்தட் எப்படி கன்ஸ்ட்ரக்டரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட்ஸ் க்ரியேட் ஆகுதோ, டிஸ்ட்ரக்டரும் கிளாஸஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனேவும் டிஸ்ட்ரக்டர் அதோட ஸ்கோப் வேல்யூஸ் எண்ட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது டெல் ஸ்டேட்மெண்ட் __del _ self அதோட ஸ்கோப் எல்லாம் முடிஞ்ச உடனேவும் ஃபைனலாக கிளாஸை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நான் கால் பண்ணும்போது 15 சொல்லி கொடுக்கும்போது அந்த வேரியபிள் என்னோடய வேர்ன்ற வேல்யூஸில் அசைன் ஆகி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 35ன்றது வேரில் அசைன் ஆகும், பிரிண்ட் பண்ணும். 45 வேரில் அசைன் ஆகி ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இது எப்போவுமே இனிட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது டெல் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் மெம்பர்ஸ் கிளாஸ் சாம்பிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். செல்ஃப்ன்ற பேராமீட்டர்ஸ் அண்ட் N1 N2 2 பேராமீட்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். நான் இங்கே கலர் டிஃப்ரென்ஷியேஷன் காட்டியிருக்கேன். பப்ளிக் அப்படின்றது .N1 அப்படின்னு சொல்லி இருக்கிறது பப்ளிக். ப்ரைவேட் அப்படின்றப்போ __ N2 ரைட். __ மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். இதுக்கு நான் ஒரு மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். டிஸ்பிளே, ஸோ நோ பேராமீட்டர்ஸ், ஸோ செல்ஃப்னு மட்டும்தான் இருக்குது. self.n1 ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு n1ஓட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸும் __ N2 சொல்லி பிரிண்ட் பண்ணும்போது ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸும் டிஸ்பிளே பண்ணோம். ஏன்னா நம்ம வித்தின் கிளாஸ்க்குள்ளே இப்போ இருக்கும். இதுவே நான் அவுட் சைட் கிளாஸ்க்குள்ளே இருந்து நான் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா எரர் தான் சொல்லும். ஏன்னா ப்ரைவேட் ஒன்லி ஆக்சஸபிள் வித்தின் கிளாஸஸ்.